பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நம் தேசத்தினுடைய 76வது குடியரசு தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்தையும் இன்றைய இறை வார்த்தையும் சற்று கலந்து அதிலிருந்து வருகின்ற இறை செய்தியை உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கிறேன். உலக வரலாற்றை நீங்கள் படித்தவர்கள், நாம் பள்ளியில் படிக்கிற வரலாறு அல்ல, நாம் படித்த வரலாற்றை படிக்க வேண்டும். இந்த அரசன் இந்த ஆண்டிலே இந்த பகுதியை ஆண்டான் என்று படிப்பது வரலாறு பற்றிய அறிவு. அந்த வரலாற்றை நீங்கள் படிக்கிற போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஞானம் இருக்கிறதே, அந்த அரசன் எப்படி ஆண்டான், அப்பொழுது அரசாட்சி என்பது, ஒரு அரசனுடைய ஆட்சி என்பது எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்வது அதில் நாம் படிக்கின்ற வரலாறு. அதைத்தான் நாம் மன்னர் ஆட்சி என்கிறோம். பொதுவாக எல்லா மன்னர்களும் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பது மன்னர் ஆட்சி. அரசன் சொல்வான், அனைவரும் செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் சிறை சேதம், அதற்கு மேல் கேட்டால் உயிர் சேதம். இதுதான் அரசாட்சி. மன்னன் அப்படித்தான் செய்வான். மன்னனை எதிர்த்து யாரும் பேச முடியாது. எல்லாரும் அவனை புகழ வேண்டும், அவனுக்கு பாடல் பாட வேண்டும், அவனுக்கு கவிஞர்கள் வந்து பாடினால் பொன் காசுகள் கொடுப்பான், அவரை வாழ்த்துகிறவனுக்கு செய்வான். ஆனால் அரசே நீ தவறு செய்கிறாய் என்று சொன்னால் கோவலனுக்கு என்ன நடந்தது என்று தெரியும். தவறு செய்யாத ஒருவன் அரசன் அநீதமாக தீர்ப்பளித்து பாண்டிய மன்னன் கண்ணகியினுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு சின்ன செய்தி. அரசர்கள் என்பவர்கள் ஆளுகிறவர்களாக, ஆட்டி படைக்கிறவர்களாக மக்களை வைத்து அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்தார்கள். மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன? நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம். அரசன் கேட்பான், மந்திரியாரே நாட்டில் மும்மாறி மழை பொழிந்ததா அப்படிமா நாடகத்துல. நம் நாட்டில் மும்மாறி மழை பொழிந்ததான்னு கேட்பான். மழை பெய்யறது கூட தெரியாம அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான் அரசன். அவ்வளவு மக்கள் மீது அக்கறை. இப்படித்தான் அரசாட்சி இருந்தது. காலப்போக்கிலே அதற்காக பெரிய பெருமையும் சுயநலமும் இருந்தது. எங்க இருந்து நெப்போலியன் 2000 3000 மைல்களுக்கு 5000 மைல்களுக்கு இருந்து அங்கிருந்து அடுத்த நாட்டை போய் சண்டை போட்டு எல்லாரையும் கொன்று அந்த நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். முகலாயர்கள் இந்த நாட்டை 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை ஆண்டார்கள், உலகம் முழுவதும் ஆண்டார்கள். கிழக்கே உதிக்கிற சூரியன் மறைந்தாலும் கிழக்கத்திய கம்பெனி ஒரு நாளும் அழியாது என்றெல்லாம் சொல்லார்கள். இப்படி வாழ்ந்ததுதான் அரசாட்சி. ஆக அரசன் என்பவன் எல்லாரையும் தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும், தன்னுடைய அரசாட்சியை அதிகமாக்கி எல்லாரையும் ஆள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் காலப்போக்கில் எப்பொழுது மனிதன் விழித்துக் கொண்டானோ, எப்பொழுது நாம் எவ்வளவு நாள் இந்த அரசனும் நானும் மனிதன் தானே, அவன் என்ன என்னை ஆள்வது, நான் ஏன் அடங்கி போக வேண்டும், நான் ஒன்றும் கடவுளுக்கு மட்டும்தான் அடங்க வேண்டும், மனிதர்களுக்கு அடங்க வேண்டிய தேவையில்லை என்று மனிதன் உணர்ந்தான். அதனுடைய பலனை அனுபவித்தான். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் மட்டும்தான் நமக்கு தெரியும். உள்நாட்டு போர்கள் எத்தனை போர்கள், நமக்குள்ளாகவே இந்திய நாட்டிற்குள் எத்தனை போர்கள் நடந்தது. கலிங்க போர், அந்த போரில் எத்தனை பேர் செத்தார்கள், எவ்வளவு பேரை கொன்றார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே எத்தனை பேரை சுட்டுக் கொன்றார்கள். நாயை போல, பறவைகளை போல எத்தனை மனித ரத்தம் சிந்தப்பட்டது. ஆக 2ஆம் உலகப் போருக்கு பின்புதான் மனிதன் விழித்துக் கொண்டான், இனிமேல் ராஜாக்களுக்கு இந்த நாட்டில் வேலை இல்லை. அதை டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்பார்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் என்றால் கட்டி எழுப்புவது, கட்டப்பட்டிருக்கிற தவறான கட்டமைப்புகளை உடைத்து எறிவதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்படித்தான் அரசர்களுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஜனநாயகம் என்பது தோன்றியது. மக்கள் ஆள வேண்டும், இன்னொரு நாட்டிற்கு கீழ் கூட இருப்பது காலனி ஆதிக்கம், நாம் ஒன்றும் அடிமைகள் அல்ல என்று சொல்லி மக்கள் மக்களை மக்களாகவே தாங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து
அவர்களை முடியாட்சி அல்ல. ஆகவேதான் யாரும் தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடாது, யாரும் தொடர்ந்து முதல்வராக இருக்கக்கூடாது இந்த நாட்டில். அப்படி அது சர்வாதிகார மாறிவிடும். ஆனால் வேறு விதங்களிலே இன்று அது மாறிவிட்டது. அப்பா இருப்பார், பிள்ளை வருவான், பிள்ளைக்கு பின்பு பேரன் வருவான் என்று இன்றும் அந்த முடியாட்சி போல நாம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாமும் மட்டத்தனமாக அரசியல் அடிமைகளாக, கட்சி அடிமைகளாக இருக்கிறோம். திருடர்களுக்கே காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறோம். இப்படி மக்களாட்சியை மலரச் செய்ய வேண்டியவர்கள் அதை அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய பலனை நாம் தான் அனுபவிக்கிறோம். 400 ரூபாய் கேஸ் சிலிண்டரை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். 40 ரூபாய் பெட்ரோலை, டீசலை 100 ரூபாய் கொடுத்து அனுபவிக்கிறோம். அரிசி விலை 1500 இருக்கிறது. இன்னும் விரைவாக 2000, 3000, 4000 என்று கூடும். இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே ஒரு மூட்டை அரிசி 25,000 ரூபாய். நம்முடைய பணத்திலே 1500. அவருடைய பண மதிப்பு போய்விட்டது. நீங்கள் இப்படியே விழித்துக் கொள்ளவில்லை என்றால், நான் பார்த்திருக்கிறேன் சின்ன பிள்ளையில 1 ரூபா பெட்ரோலுக்கு கூடிருச்சுன்னா அங்கங்க போராட்டம் நடந்தது. இப்ப எந்த போராட்டமும் இல்ல, யாருமே போராடுறது இல்ல, போராட்டத்துக்கு யாரும் கூப்பிட்டா போறது இல்ல. சுயநலவாதிகள் எல்லாம் நான் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறேன். நீ நல்லா இருக்க முடியாது. நாடு நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். என் பங்கு நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். என் வீடு நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ள 6 பேர் நல்லா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். இப்படி பொதுநலம் இல்லாமல் போனதனால் இன்றைக்கு அரசு எதுவும் செய்யலாம். இந்த மக்கள் அப்படியே யாரு கம்யூனிஸ்டுகள் போரிக்கிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகளே இல்லாம பண்ணிட்டாங்க. மக்களுக்காக போராடுற ஒரே கூட்டம் கம்யூனிஸ்டா இருந்தாங்க. அந்த கட்சி இல்லாம போச்சு. அவர்கள் கொலோச்சிய பெங்கால்ல இல்லாம போயிட்டாங்க. இப்ப கேரளாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்களுக்காக போராடுறவங்களை யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. இவனுக்கு வேற வேலை இல்ல, போராடிட்டு இருப்பான்னு சொல்லி காலையில போய் நீனே பொழைச்சுக்கலாம் நினைக்கிற, பொழைக்க முடியாது. கை நிறைய சம்பாரிச்சு பை நிறைய பணத்தை கொண்டு போய் கை நிறைய கூட பொருள் வாங்க முடியாத நிலைக்கு போய்விடும் இந்தியா. நாம் மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டும். ஒரு முறை தேர்ந்தெடுக்கிறவன் சரியில்லை என்றால் அவனை தூக்கி எறிய வேண்டும். அடுத்த முறை நமக்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக நல்லது செய்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கட்சி அரசியலுக்கு அடிமையாக கூடாது. நம்ம தொகுதியில யாரு கவுன்சிலரா வந்தா நல்லா இருக்கும், யாரு எம்எல்ஏ வந்தா நல்லா இருக்கும், அவன் யாருக்கு மகன், எந்த கட்சியை சேர்ந்தவன் என்று பார்க்க கூடாது. கட்சிக்கு அடிமைகளாக இருக்கிற வரை நம் ஜனநாயகம் மீண்டும் வேறு விதத்திலே எதேச்சதிகாரமாக மாறிவிடும். இப்பொழுது புதுக்கோட்டைக்கு வந்தால் ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, பெரியண்ணன் இருப்பார் திமுகவுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒவ்வொரு ஊருக்கும், சேலத்துக்கு போனீங்கன்னா வீரபாண்டியார், இப்படி ஒவ்வொரு ஏரியாக்களையும் குறுநில மன்னர்கள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தலைவர். இது போலதான் அதிமுக எந்த கட்சியா இருக்கட்டும், இவர்கள் நிலைத்து அவர்களுடைய ராஜ்யத்தை கட்டி விடுகிறார்கள். உங்க வீட்டுக்கு வருவாங்க, கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயோ தலைவர் வந்துட்டு போனாரு, எதுக்கு தலைவர் சொல்றீங்க அவரை? இந்த நாட்டில் எல்லாரும் மன்னர்கள். அதுதான் மக்களாட்சி. அதைத்தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம், இந்த மக்களாட்சி. அதனாலதான் மக்களாட்சியின் தலைவராக இருக்கிற ஜனாதிபதி கொடியேற்றுகிறார், கவர்னர் இன்னைக்கு கொடியேற்றாரு. இவங்க எல்லாம் நாம் தேர்ந்தெடுக்காதவர்கள். ஆனால் இவர்கள் தான் தேர்ந்தெடுத்தவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியவர்கள். அவங்க கையெழுத்து போட்டா தான் பதவி பிரமாணம். ஆகவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் கை நீட்டி நீ காசு வாங்கி ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உன் கையில வெண்குஷ்டம் வரும். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு அது அவ்வளவு ஈனமானது. அதை வைத்துத்தான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம 5 வருஷம் எது வேணாலும் தப்பு பண்ணலாம், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டா இவன் ஓட்டு போட்டுருவான், நம்ம செஞ்ச தப்பெல்லாம் அவன் மறந்துடுவான். மறக்கக்கூடியவர்கள் மக்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு குவார்டரையும் பிரியாணியும் வாங்கி கொடுத்தா வண்டி ஏறி போய்கிட்டு இருக்கானே அடிமை மாதிரி அரசியல் கூட்டத்துக்கு. எந்த கேள்வியும் கேட்கறது இல்லையே. இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய நாள். யாருமே பேசுறது இல்ல. இப்படி பேசினா பிரச்சனை, நம்மளை கொண்டு விடுவாங்க. ஒரு முறை தான் சாவோம், 2 முறை யாராவது செத்துருக்காங்களா? கொள்கைவாதிகள் பயப்படுவதில்லை. கொள்கை இல்லாதவன் தினம் தினம் சாகிறான். கொள்கைவாதி ஒரு முறைதான் சாகிறான். கொள்கையோடு இருப்போம். இந்தியா என் தாய் நாடு சொன்னோம்ல, உறுதிமொழி எடுக்கிறோம்ல, இந்தியா என் தாய் நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் இருந்தோர், இந்திய நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன், இந்த நாட்டிற்காக நான் எதையும் செய்வேன். என்ன செஞ்சிருக்கிறீங்க? இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி எடுக்கிறீங்க, வீட்டை கூட்டி குப்பையை கொண்டாந்து வெளியே கொட்டுறீங்க, சுயநலமாக 500 ரூபாய் வாடகை கிடைச்சா ரோட்டை மறைக்கிற மாதிரி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பொதுமக்கள் நலனை பத்தி அக்கறையே இல்லை நமக்கு.
எல்லாருக்குமான கஷ்டத்தை பற்றி கவலையே இல்லை. நான் நல்லா இருந்தா போதும். இதுதான் இந்த நாட்டுக்கு ஈனம். எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கணும். நான் நல்லா இருந்தா கொஞ்ச நாள் சென்று நீ நல்லா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே தண்ணி எனக்கு வருது, காத்து வருது. மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நல்ல காத்து இல்ல, மரத்தை வெட்டிட்டீங்கன்னா மழை இல்ல, சீதோஷ நிலை இல்ல. என்னைக்காவது நமக்கு 2 மாசம் இவ்வளவு குளிர் இருந்துச்சா? எல்லாமே மாறுது, எல்லா சீதோஷ நிலையும் மாறுது. நாம் நமக்கே எதிரிகளாக மாறுகிறோம். ஆகவே இந்த குடியரசு நாள்ல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நம்மளை வழி நடத்துறது எது? நீங்கள் தான் மன்னர் என்றால் உங்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்கென்று ஒரே சட்டம் தான், அது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம். அந்த நாட்டு சட்டம் இந்த பிரதமருக்கும் ஒரே தண்டனை, எனக்கும் ஒரே தண்டனை, ஜனாதிபதிக்கும் ஒரே தண்டனை, எனக்கும் ஒரே தண்டனை. இந்த நாட்டில் எல்லாரும் மன்னர்கள் என்றால் சட்டத்திற்கு முன் எல்லாரும் சமம். நீ காசு வச்சிருக்கவெல்லாம் கோர்ட்ல போய் நீதியே பாயிண்ட் வந்துடுறானே, அதை எதிர்த்து எத்தனை பேர் போராடி இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பு பண்ணவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிறதுக்கு 10 பேர் போகலாமா? தப்பு பண்ணவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விட்டுறணும்ல. நிரபராதியை காப்பாற்றத்தான் 10 பேர் போகணும். ஆனா நிரபராதிக்கு பேசுறதுக்கு நாதி இல்லை. இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு பேசவும், பணம் வச்சிருக்கவனுக்கு பேசவும், பணம் பலம், படை பலம், மக்கள் பலத்தை வச்சிருக்கவன் பின்னாடி போறதுக்கு வரைக்கும் நம்ம நாடு மீண்டும் இந்த அரசியல்வாதிகளுக்கு. அதனாலதான் அன்னைக்கு ஒரு புது கவிஞன் சொன்னான், வெள்ளையர்களிடம் இருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம், இன்னைக்கு கொள்ளையர்களிடம் அதை கொடுத்து விட்டோம். இந்த நாடு இன்று கொள்ளையர்களிடம் இருக்கிறது. அரசியல்வாதிக்கு சொத்து எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தனுக்கும் 5000 கோடி, 5 லட்சம் கோடி. இங்க மக்களுக்கு 5 ரூபாய்க்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான். இவன் கோடி கோடியா சேர்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு வேட்டு தான் போடுவான். இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை சிந்திக்க வேண்டியது, கருத்துக்களை நாம் பகிர்ந்தே ஆக வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு ஜனநாயக நாட்டுல நம்ம இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஜனநாயகவாதிகள். போப்பாண்டவர் மேல இருந்து நமக்கு சொன்னாலும் அதை நம்முடைய ஆயருக்கு சொல்லி, அந்த ஆயர் வழியா குருக்களுக்கு வந்து, துறவிகளுக்கு வந்து, மக்களிடம் வந்து, மக்கள் மத்தியிலே ஒரு பங்கு மன்றம் வைத்து அந்த கருத்துக்களை கலந்தாசித்து நம்ம பங்குக்கு எது நல்லது என்ற கருத்தை கேட்டு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு காலத்துல அப்படி இல்ல. இந்த நாட்டுல அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது திருச்சபை அப்படித்தான் இருந்துச்சு. போப்பாண்டவர் ஒரு பொன் கிரீடம் வைப்பாரு, அவர் தான் இந்த உலகத்துக்கு ராஜா என்று பொன் கிரீடம் இருக்கும். அப்பெல்லாம் 3 தான் சட்டம் திருச்சபையில. 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு அப்புறம் பேன்னா என்ன அர்த்தம்? பே பண்றது அப்படின்னா வரி செலுத்து திருச்சபைக்கு. பிரேன்னா ஜெபமண்ணு, வரி கொடு, ஜெபமண்ணு. அதுக்கப்புறம் சாமியார் என்ன சொல்றாரு, கீழ்ப்படிந்து பேசாம போயிரு. பே பிரே ஓபே, இதுதான் திருச்சபையில் இருந்துச்சு. அது அப்படியே 2ஆம் வத்திக்கான் சங்கம் தூக்கி போட்டுச்சு. இந்த திருச்சபை யார்? இறை மக்கள் தான் திருச்சபை, மக்கள் தான் திருச்சபை, பீப்புள் ஆஃப் காட், மக்கள் தான் திருச்சபை. இந்த மக்களிடமிருந்து தான் ஒரு குரு வருகிறார், ஒரு மக்களுடைய குடும்பத்தில் இருந்து வருகிறார். அந்த குருதான் ஒரு ஆயராகிறார், அந்த குருதான் ஒரு, அப்ப மக்களிடமிருந்து தான் போப்பு வருகிறார். ஒழிய போப்பிடமிருந்து, ஆயரிடமிருந்து, குருக்களிடமிருந்து மக்கள் வரவில்லை. இதை புரிந்து கொண்டது ரொம்ப நாள் சென்று 2000 வருஷம் ஆச்சு. ஆக நாம் தான் திருச்சபை. ஒரு திருச்சபைக்குள்ளும் அந்த மக்கள் ஆட்சி இருக்கிறது. அந்த மக்கள் ஆட்சி தான் திருச்சபையை வழிநடத்துகிறது. இப்படி மக்கள் நாமே இருந்தாலும் இந்த மக்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு சட்டம் வேண்டும். அதனால்தான் இந்திய நாட்டை ஆள்வதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது. நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் இந்த விவிலியம் தான். நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் இந்த விவிலியம். பைபிள்ல எழுதியிருக்கல, வானகமே நமக்கு தாய்நாடு, வானகமே நமக்கு தாய்நாடு. நமக்கு எது பாதை? இறைவார்த்தை நமக்கு பாதை. அந்த பாதைக்கு வெளிச்சமும் இறைவார்த்தை தான். அப்ப இறைவார்த்தையின்படி நீங்கள் வாழுகிற வரை நீங்கள் சுயநலவாதிகளாக இருக்க மாட்டீர்கள். சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை உங்களிடம் இருக்காது. நான் சேர்க்கிற சொத்து தப்பு இல்ல, உழைக்கணும், முன்னேறணும். அதுக்கு எதிராக திருச்சபை சொல்லல. திருச்சபையும் இறைவார்த்தையும் நீ உழை, கடினப்பட்டு உழை, ஆனால் சுயநலவாதியா இருக்காத. நீ உழைக்கிறது கடவுள் கொடுக்கிற பலன்லாம் உனக்கு மட்டும் இல்ல,
உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, ஏழைகள், இல்லாதவர்கள் எல்லாருக்குமாக இறைவன் உனக்கு கொடுக்கிறார். நீ எல்லாரோடும் பகிர்கிற வரை மீண்டும் மீண்டும் கொடுப்பார். நீ பகிராத வரை அவர் கொடுக்கவே மாட்டார். அன்புக்குரியவர்களே, நிறைய பேருக்கு நமக்கு தெரியாத ஒரு விஷயம், சுயநலம் என்பது பெரிய பாவம். இந்த உலகத்துல பெரிய பெரிய சொத்து சேர்த்தவங்க எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாத தமிழ்நாட்டுல வாரிசே இல்லாம கணக்கழகலாத சொத்துக்களை சேர்த்து கடைசியாக சுண்டைக்காய் கூட சாப்பிட முடியாம எல்லாத்தையும் யாருக்கு விட்டுட்டு போவோம். ஆண்டவர் சொன்னார்ல, இன்று இரவே உன் உயிரை எடுக்க போகிறேன், நீ சேர்த்த செல்வம் எல்லாம் யாருக்கு போகுமோ? அது மாதிரி அரசியல்வாதிகள் சேர்த்தவெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியும். நெப்போலியன் சொன்னா, என்னை கல்லறைக்கு கொண்டு போகும்போது என் கையை விரிச்சு வையே, நான் இந்த உலகத்தை எல்லாம் ஆண்ட வந்தேன், ஆனா போகும்போது வெறுங்கையாய் போகிறேன் அப்படின்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் கையை விரிச்சு வச்சு ஊரெல்லாம் ஊர்வலம் எடுத்துட்டு போய் புதைச்சாங்க. இந்த உலகத்தை ஆண்டவர்கள் இன்னைக்கு இல்ல, நீ இந்த உலகத்துல ஆண்டெல்லாம் செஞ்சிடலாம் அப்படிலாம் இல்ல. ஆனால் இன்றும் பேசப்படுகிறவர் யார்? எல்லாருக்குமாக போராடிய காந்தியை பற்றி பேசுகிறோம். தன்னுடைய உடையை எடுத்து விட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு இந்த நாட்டுக்காக போராடின அவரை இன்னைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த நாட்டுல மகாத்மா என்று. ஆனா இந்த நாட்டுல பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, தோன்றி மறைஞ்சிருவாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக வாழ்ந்தவர்கள், வ.உ. சிதம்பரம் போற்றப்படுவார், கொடிகாத்த குமரன் போற்றப்படுவார், வீரகாண்டிய கட்டபொம்மன் போற்றப்படுவார். மக்களுக்காக, நாட்டுக்காக நின்றவர்கள். உன் மரணத்துக்கு பின்பு நீ யாரும் நினையாத ஆன்மாவாக மாறப்போகிறாயா அல்லது மக்கள் மனதில் வாழப்போகிறாயா என்பது இந்த குடியாட்சியை நீங்கள் நினைவில் கொண்டு வாழ்வதற்கு. இதற்கு இறைவார்த்தை தான் எல்லாம். இதைத்தான் இன்னைக்கு வாசகங்கள் எல்லாமே நமக்கு சொன்னுச்சு. அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தவர்களை கடவுள் மீட்டுக்கிட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை கொடுத்தார், 10 கட்டளைகளை. அதை அவங்க கடைபிடிச்சாங்களா? கடைபிடிக்கல. அதனால கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பினார், கடிச்சு எல்லாம் செத்து போயிட்டான். கடவுள் மறுபடியும் இரக்கம் கொண்டு அவர்களை மீட்டார். அவர்களை 40 வருஷம் பாலைவனத்துல காப்பாத்தி ஒரு நாட்டை கொண்டு போய் கொடுக்கிறாரு. ஒரு நாட்டை அந்த மக்களுக்கு, எதிரிகளை எல்லாம் அழித்து தன் மக்களுக்கு ஒரு நாட்டை கொடுக்கிறாரு. அந்த நாட்டை எப்படி கொடுக்கிறாரு? பாலும் தேனும் பொழியும் தேசமாக, பாலாரும் தேனாரும் ஓடுகிற தேசமாக கொடுத்தார். இன்னைக்கும் உலகத்துல சின்ன நாடு ஜெருசலேம், பாலஸ்தீனம். ஆனால் உலகத்திற்கு பெரிய பொருளாதாரம் அது. அவர்கள் விவசாயத்தில் பெரியவர்கள், ஆனால் பாலைவனம். அவர்களுடைய இராணுவம் தான் இந்த உலகத்தில் எல்லாமே. அவர்கள் தான் இன்றைக்கு கண்டுபிடிக்கிற எல்லா விதமான நுணுக்கங்களுக்கும் உலகத்தில் பெரிய அறிஞர்கள், பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் யூதர்கள். காரணம், ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு நீயும் உன் வழிமனரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் எல்லாருக்கும் ஆசி வழங்குவீர்கள் என்று சொன்னது. இந்த இறைவார்த்தை எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட இறைவார்த்தையை அந்த மக்கள் வாழாமல் போனதனால் மீண்டும் பபிலோனுக்கு அடிமைகளாக போனார்கள், அசீரியாவுக்கு அடிமைகளாக போனார்கள், பெரும்பாடுபட்டார்கள். இப்படி 80 வருஷம் பபிலோன்ல அடிமைகளா இருந்துட்டு அவங்க விடுதலை பெற்று நாட்டுக்கு வர்றாங்க. அந்த நாடு எல்லாம் தீந்து போய் கிடக்கிறது. எருசலேம் நகரம் தரைமட்டமாக கிடக்கிறது. எருசலேம் ஆலயம் ஒடிந்து நொறுங்கி கிடக்கிறது, ஒண்ணுமே இல்லாம கிடக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் எஸ்ரா இன்றைய பகுதியை, அந்த உடைந்து கிடந்த ஆலயத்திலே கூடி வந்த மக்களுக்கு முன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து, நெகேமியா ஆளுநராக, யூதர்களுடைய ஆளுநராக இருக்கிறார் எஸ்ரா என்ற இறைவாக்கினர், அந்த இறைவாக்கு சொல்லை எடுத்து வாசிக்கிறார். இந்த வரலாறு எல்லாம் சொன்ன உடனே, இந்த 80 வருஷம் இருந்துட்டு வந்தாங்கல்ல, இவனுக்கு தெரியாதுல்ல இந்த வரலாறு. அதுக்கு அந்நிய நாட்டுல போய் பபிலோன்ல பபிலோனியர்களை கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைங்க தான் இங்க வந்திருப்பாங்க. 80 வருஷம்னா ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு போயிருக்கும். யூத வரலாறே தெரியாதவன். நம்முடைய மூதாதையர்கள், நம் கடவுள் எப்படியெல்லாம் காத்தார், ஆனால் நம் மக்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாங்க எல்லாத்தையும் அவர் வாசிக்க வாசிக்க அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்களாம். முதலிலே அவர்கள் தலை வணங்கி ஆராதித்தார்கள், கண்ணீர் வடித்து அழுதார்கள், இறைவார்த்தைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள். அப்ப இறைவார்த்தைக்கு வாசிக்கும் போது அது மாதிரிதான் நம்ம அப்போஸ்தலர் பணியில ராயப்பர் போதிச்ச உடனே அந்த போதனையை கேட்ட மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய், இறைவார்த்தை அவர்களை பாதிச்சது. உள்ளம் குத்துண்டவர்களாய், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, மனம் திரும்பி
நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறுங்க, உங்களுடைய எல்லா உலக போக்கில் இருந்து மாறுங்க, ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக மாறுங்கன்னு சொல்லப்பட்டது. எனக்கு இன்னைக்கு நெகமியா ஆளுநராக இருந்து எஸ்ரா அந்த வாசகத்தை வாசிச்ச மாதிரி 2வது வாசகத்தை நம்முடைய பங்கு மன்ற துணைத் தலைவர் வந்து வாசிச்சாரு பாருங்க. புதிய எஸ்ரா அவர் இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை வாசிக்க எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பாரு. அது போல வரணும். அடுத்த வாரம் பாபு வந்து வாசிக்கணும். இங்க வாசிக்காதவங்க எல்லாம் வாசிக்கணும், இறை வார்த்தையை வாசிக்கணும், எடுத்து போராடுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு வல்லமே கொடுக்கும். யாரெல்லாம் இந்த பீடத்துல வந்து வாசிக்கலாம் எல்லாரும் ஒரு வாரம் இருக்கு, உங்களுக்கு எடுத்து தயாரிச்சு பாருங்க. சின்ன சின்ன வாசகம் தானே, திருப்பி திருப்பி வாசிச்சு எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் முழங்கணும், இறை வார்த்தையை எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் கேட்கணும், கேட்டு இறை வார்த்தை எல்லாரும் வாழணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான இறை வார்த்தை ஞாயிறுக்கான செய்தி. இன்னைக்கு 2வது வாசகத்துல நீங்க எப்படி வாழணும் நமக்கு இறை வார்த்தை சொல்லுது. நம்ம எல்லாரும் ஒரு உடல் மாறி, ஒரு மனுஷனுடைய உடல் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, நாக்கு இருக்கு, மூக்கு இருக்கு, தலை இருக்கு, வேற எல்லாம் என்ன இருக்கு, நிறைய இருக்கு உறுப்புகள்ல. ஆனா இந்த உறுப்பை பார்த்து கைன்னு சொல்லுவோமா, காலுன்னு சொல்லுவோமா, கண்ணுன்னு சொல்லுவோமா? உடம்பெல்லாம் கண்ணா இருந்தா யார் பேசுறது? உடம்பெல்லாம் காதா இருந்தா யார் கேட்கறது? அப்ப ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை முறையாக செய்து ஒன்றுபட்டு இருந்தால் அந்த மனிதனை முழுமையான மனிதன் என்கிறோம். ஒரு கையில விரல்ல அடிபட்டுச்சுன்னா விரல் தானே அடிபட்டு இருக்குன்னு சொல்லி உடம்பு பேசாம இருக்குமா? சாயந்தரம் ஆனா காய்ச்சல் வந்துடும், அந்த உடம்பே துன்புறும். கால் அடிபட்டுச்சுன்னா அண்டை கட்டிக்கும் இன்னொரு இடத்துல, உன் உடம்பு சரியில்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஓடாதேன்னு சொல்லுது உடம்பு. தன் உடம்பு முழுவதும் காக்கும். அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மருந்த உடம்புல இருக்கிற எல்லா என்சைம்ஸும் சுரந்து அங்க அனுப்பி அந்த இடத்தை குணப்படுத்தும். பவுலடியார் என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. திருச்சபையில பணக்காரர்களே, ஏழைகளே, உயர்ந்தவர்களே, தாழ்ந்தவர்களே என்று நினைக்கிற நீங்கள் அப்படி நினைப்பது தவறு. நீங்கள் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறீர்கள். நீங்க தலையா இருந்தாலும் நீங்க தலையா இருக்க முடியாது, நீங்கள் உறுப்பு தான். நீங்க கண்ணா இருக்கலாம், காலா இருக்கலாம், கட்ட விரலா இருக்கலாம். ஆனால் இயேசுவின் மறையுடலின் உறுப்புகள். கட்ட விரலை மட்டும் வெட்டிட்டு போயிருவீங்களா? வேண்டாம், கட்ட விரல் தானே, சுண்டு விரல் தானே, வெட்டி எறிஞ்சிருங்க பாப்போம். அதுவும் முக்கியம் என்று உங்களுக்கு தெரிந்தால், அதுபோலதான் என் பங்குல ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியம், கிறிஸ்துவுக்கு ஒவ்வொருவரும் முக்கியம். திருச்சபையில் எல்லாரும் மன்னர்கள், எல்லாரும் முக்கியமானவர்கள். இங்க உயர்ந்தவனுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறவனுக்கு இடம் கிடையாது, யாரையும் தாழ்ந்தவன் சொல்றவனுக்கு திருச்சபையில இடம் கிடையாது. கிறிஸ்து நம் அனைவரையும் அவருடைய விலைமதிப்பில்லாத இரத்தத்தினால் ரட்சித்து மீட்டு தந்தை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இந்த திருச்சபைக்கு வெளியே தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பேதம் எல்லாம். அதைத்தான் அவர் சொன்னாரு. யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ உரிமை குடிமகன் என்றோ அடிமை என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ கூட கிடையாது, அனைவரும் என் அன்பு மக்கள். அதான் நம்ம வாசிக்க கேட்ட இறைவார்த்தை. இறைவார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா வாழக்கூடாது. வீட்டுக்கு போய் எதை கேட்கிறீங்களோ அதை வாழணும். இறை வார்த்தையை கேட்க வேண்டும், கேட்டதை தியானிக்க வேண்டும், தியானித்ததை வாழ வேண்டும். நான் நற்செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன்ல, புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? உடனே ஏன் இந்த 3 சிலுவை போடுறீங்க? நீங்க அச்சிஸ்ட சிலுவை கிடையாது, அது தப்பா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் இப்படி போடுறீங்க, அப்படியும் போடக்கூடாது. 3 சிலுவை அதுக்கு பேரு. இங்க ஒரு சிலுவை போடுறீங்கல்ல, இங்க என்ன இருக்குது? பாக்குறது, கேட்கறது, மூளை எல்லாமே இங்கதான் இருக்குது. பாக்குறது கண்ணால, கேட்கறது, கேட்டதை சிந்திக்கிறது. அப்ப அந்த இடத்துல சிலுவை போட்டு என்ன பண்றீங்க? நான் இறை வார்த்தையை முழுமையாக கேட்க வேண்டும், கேட்டதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஒரு சிலுவை போடணும். நீங்க இப்படி போட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இங்க போட்டுட்டு திருப்பி இங்க ஒண்ணு போட்டுட்டு இங்க ஒண்ணு போட்டா போதும். அப்ப 2வது இங்க ஏன் போடுறீங்க? இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். அதனாலதான் வார்த்தையை வாசிச்சுட்டு என்ன சொல்றாங்க வாசிக்கிறவங்க? இது ஆண்டவருடைய அருள் வாக்கு, இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அதை பிரகடனப்படுத்துறாங்க. ப்ரொக்ளமேஷன். யூ ப்ரொக்ளைம் தி வேர்ட் ஆஃப் காட். அதை அறிவிக்கணும். சும்மா மனமனன்னு படிக்க கூடாது. சில பேர் படிச்சா அவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. நிறுத்தி வாசிக்கணும். நீ வாசிப்பது உனக்காக அல்ல,
கேட்கிறவர்கள் புரிந்து கொள்வதற்காக. அதனாலதான் இன்னைக்கு முதல் வாசகத்துல எஸ்ரா இறை வார்த்தையை எல்லாருக்கும் விளங்கும்படி, எல்லாருக்கும் கேட்கும்படி, எல்லாருக்கும் புரியும்படி இறை வார்த்தையை வாசித்தாருன்னு பாக்குறோம். இப்ப இறை வார்த்தையை வாசிக்கிறதுனா நீங்க தயாரிக்கணும், அதை எடுத்துட்டு போய் வாசிச்சுட்டு வந்து வாசிக்கணும். நேரா ஒடியாரக்கூடாது இங்க வாசிக்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு வாசிக்கிறதுனா திருப்பி கூட வாசிக்கலாம், இது ஒரு முறை தான் வாசிக்கலாம். அப்ப தெளிவாக வாசிப்பது. இங்க ஒரு வாயை போட்டுட்டு கண்டதையும் பேசிட்டு வர்றீங்கல்ல, எத்தனை கெட்ட வார்த்தையை பேசிட்டு கோயிலுக்கு வர்றீங்க, எத்தனை அசுத்தமானதை எல்லாம் வாய்க்குள்ள வச்சுட்டு வர்றீங்க. நற்கருணையை வாங்குற வாயில குடிக்கிறது எவ்வளவு பாவம்னு யாருக்காவது வழங்குதா? பரிசுத்தமானவர்கள் நீங்கள் அசுத்தமானதை எப்படி உங்கள் உதடுகள் தொடலாம், உங்கள் நாவுகள் பேசலாம்? இயேசுவை வாங்குற நாவுல நான் ஒரு அசுத்தமான வார்த்தையை பேசினா எனக்கு எப்படி ஆசீர்வாதம்? இதெல்லாம் தியானித்தால் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறிடுவாங்க. இதை இன்னைக்கு இறை வார்த்தை ஞாயிறுல திருச்சபை இதெல்லாம் நம்ம கத்துக்க. அப்ப நீங்க இங்க சிலுவை அடையாளம் போடும்போது அந்த சிலுவையினால் உலகத்தை மீட்டவர் அதே சிலுவை அடையாளத்தால் உங்கள் வாய் கொழுப்பை அடக்குகிறார், வாய் திமிரை அடக்குகிறார், எல்லாத்தையும் அடக்கி உங்கள் வாயிலிருந்து பரிசுத்தமானது வருவதற்கு உங்களுக்கு வழிவகுக்கிறார். அதுக்கு அடுத்தது எங்க சிலுவை போடணும்? இங்க நெஞ்சிலையா போடுறது? இங்க இதயத்துல போடணும். இதயத்துல எங்கிட்ட இருக்குது? இதயம் இங்க இருக்குது. அப்ப இங்க ஒரு சிலுவை போட்டியன்னா மாதா என்ன பண்ணாங்க? இறை வார்த்தையெல்லாம் கேட்டதெல்லாம் கேட்டு மனதில் இருத்தி தியானித்தார்கள். நீங்க கேட்ட இறை வார்த்தையை வீட்டுக்கு போகும்போது இந்த மாடு பார்த்திருக்கீங்களா? வக்கீல் போட்ட உடனே தின்றோம், கட 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 கடன்னு தின்றோம். அப்புறம் படுத்துக்கிட்டு என்ன பண்ணும்? ஆசை போட்டுக்கிட்டே இருக்க ராத்திரி ஃபுல்லா. நீங்க இறை வார்த்தையை கேட்டுட்டு இந்த வாரம் முழுவதும் அசை போடுறதுக்கான உணவாக ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இதெல்லாம் தியானிங்க தேவ பிள்ளைகளை. நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்கிறேன்னு திட்டாதீங்க. உங்களுடைய இறை வார்த்தை அறிவு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆண்டவரை பற்றிய அறிவு மிக மிக குறைவாக இருக்கிறது. திருச்சபையின் ஈடுபாடு மிக மிக குறைவாக இருக்கிறது. பங்களை ஈடுபாடு மிக மிக குறைவாக இருக்கிறது. நான் வந்ததுல இருந்து சொல்றேன், நற்கருணை ஆலயம் கட்ட போறேன்ட்டு கட்டவும் ஆரம்பிச்சுட்டோம். 60 குடும்பம் தான் அந்த பங்குல இருக்கிறீங்களா? அந்த 60 குடும்பத்துக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் உங்களால என்ன முடியுதோ ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? உங்க வீட்டுல நான் சாமியார் பிச்சை எடுக்கணுமா? எனக்கா கொடுக்குறீங்க? நற்கருணை ஆண்டவர் கொடுக்கலன்னா யாருக்கு கொடுக்க போறீங்க? புரிஞ்சுக்கங்க. கட்டுங்க, ஆண்டவரை கட்டுங்க, ஆண்டவர் உங்களை கட்டுவார். நம்ம இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறோம், நிறைவு பெறாமல் இருக்கிறோம், வளராமல் இருக்கிறோம், ஆண்டவருடைய ஆசிரியை பெறாமல் இருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் நாம் கடைக்கு போகும்போது வெறும் பைய தூக்கிட்டு போனீங்கன்னா கடைக்காரன் பொருள் கொடுப்பானா? என்ன பண்ணணும்? காசு எடுத்துட்டு போகணும். அதனால கோயிலுக்கு காசோட வாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா உங்களை முழுமையா கொண்டு வாங்க, உங்க குடும்பத்தை முழுமையா கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட அந்த முழுமையான ஆசிரியை பெற்று செல்லுங்கள். முதல்ல ஈடுபாடு வரட்டும். நம்ம கோயிலு நான் ஒரு 10 மூட்டை சிமெண்ட் காசு கொடுக்குறேன்னு ஏன் மனசு இல்ல? நீ மாடி வீட கட்டினா ஒரு 500 ரூபாய் வாடகைக்கு விடலாம்னு நினைக்கிறிய? அந்த புத்தி வர்ற உனக்கு கோயிலை கட்டினால் ஆண்டவர் என்னை கட்டுவார்னு உனக்கு ஏன் வரமாட்டேங்குது? இதுதான் ஞானம், இதுதான் கடவுள் சொல்லுவது. அன்னைக்கு தாவீது அரசன் கேட்டாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தியடா, உன்னை அழைச்சிட்டு வந்து அரசனாக்குன, நீ அரண்மனையை கட்டிக்கிட்ட. ஆனா ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை கூடாரத்துல கிடக்கு, அதுக்கும் நீ ஒண்ணு கட்டுனியான்னாரு. அப்பதான் வந்தான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சுக்கங்க, நான் பெரிய ஆலயத்தை கட்டுவேன். இந்த கேட்டதுக்கு அப்புறம் செய்யறது எனக்கு வேண்டாம், உனக்கு அந்த வாய்ப்பும் ஆசீரும் கிடையாது. ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கல, அவருடைய மகனுக்கு தான் கொடுத்தார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீரை ஆண்டவர் கொடுப்பார். எப்ப? அவர் கேட்காமலே, அறிவுறுத்தப்பட்ட உடனே, உங்களுக்கு தெரிவித்த உடனே. உங்க அன்பிய தலைவர்கள்ட்ட போய் என் குடும்பத்தினுடைய காணிக்க, என் பிள்ளை வெளிநாட்டுல இருக்கான், அவன் நல்லா இருக்கணும், அந்த அவனுடைய காணிக்க இப்படி கொடுத்து வேகமாக நற்கருணை ஆண்டவரை அரங்கேற்றி வையுங்க. எல்லார் வீடுகளிலும் ஒளி இருக்கும், சுகம் இருக்கும், நலம் இருக்கும். நான் கோயில்ல டொனேஷனுக்காண்டி சொல்லல தேவ பிள்ளைகளை. பங்கு, இந்த பங்கு 70 வருஷம் பங்கு எனக்கு வேதனையாக இருக்கிறது. எனக்கு வேகமா இதுல ஏதாவது செஞ்சுட்டு இங்க இருந்து போயிடணும்னு ஆசையா இருக்கிறேன். இந்த பங்குல ஒரு CBSE ஸ்கூலை கொண்டு வருவேன். இந்த பங்குல விரைவாக வளர்ச்சிகள்லாம் நடக்கும். இந்த பங்குல எல்லாம் நடக்கும். நான் ஆயத்தை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். விரைவாக கிளாஸ் ரூம் கட்டுங்கன்னு இருக்கேன், 6 ரூம். நேத்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இங்க நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய கட்டுப்பட்டு இருக்கிறது. காரணம் உங்களுடைய அஜாக்கிரதை. நீங்கள் கேட்கவில்லை, குரல் கொடுக்கவில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லி இருக்க ஆண்டவர். நீங்க கேட்கவே இல்லை. பூசைக்கு வந்தா வர்றது, வர்ற மாதிரி யாரும் கட்டுறது இல்லை, கட்டுற மாட்டேன் யாரும் அவுக்கிறது இல்லைன்னு வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு இறைவார்த்தை ஞாயிறு. அதனால புரிஞ்சுக்குவோம், இந்த பங்கை கட்டி எழுப்புவோம். என்னோடு சேருங்கள், இயேசுவோடு சேர்ந்து
கிறிஸ்தரசர் பங்கை நாம் உயர்த்தி காட்டுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.